கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறார். கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த என் மேல கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவா கேட்கிறேன். தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தலாம். நீ போடு கேட்க நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில் இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர். நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழு. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பார்த்தலாம். நாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல். கேட்டா அமைச்சர் பதவி, கேட்டா அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் பயந்துதான் இங்க வந்து உங்கள அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். தவமா எடுத்து வந்திருக்கேன்.